Hi everyone, welcome to TNPC Kingdom. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரீசனிங் வீடியோக்கான ஹோம்ஒர்க் சம்க்கான சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர், முதல் 20 இயல் எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னது? n இன்டூ n பிளஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ என்னோட வேல்யூ என்னது? 20 இன்டூ 21 divided by 2. So cancel பண்ணோம்னா 10. So 2 into 20, 10 into 21 ஓட value 210. So option B தான் கரெக்டான ஆன்சர். So next question பார்க்கலாமா? So next question என்ன கொடுத்துருக்காங்க? 11 square plus 12 square up to 25 square ஓட value என்னன்னு கேட்டிருக்காங்க. So இப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? First 1 to 25 வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்மோட முந்தின நம்பரோட நிப்பாட்டணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு சொல்யூஷன் எப்படிமா வரும்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 25 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 10 ஸ்கொயர். ஃபார்முலா என்னது? n இன்டூ n பிளஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ சாரி 2n பிளஸ் 1 வரும். 2n plus 1 divided by 6. So formula substitute பண்ணோம்னா 25 into 26 into 25 into 2 50. 50 plus 1 51 by 6 minus 10 into 11 into 21 divided by 6. So next வந்து cancel பண்ணலாமா? So cancel பண்ணோம்னா 13 3 கிடைக்கும். இங்க 1 7. ஸோ இங்கே எப்படி ஆகும்? 6 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 3 7s are 21. ஸோ இப்போ இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5 5 2 5 வந்து கிடைக்கும். மைனஸ் 77 இன்ட்டு 5ஓட வேல்யூ 385. ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 5140 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் கியூப் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு 10. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது? ஸோ சம் ஆஃப் கியூப்ஸோட ஃபார்முலா என்னதுமா? n இன்டூ n பிளஸ் 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே என்னோட வேல்யூ என்னது? 10 இன்டூ 11 டிவைடட் பை 2. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 5. ஸோ 55 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 3025 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே நான் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ 55 இன்டூ 55ஓட வேல்யூ 3025. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 11 கியூப் ப்ளஸ் 12 கியூப் அப் டு 25 கியூபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ அதுக்கான எப்படிமா எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் 25 வரைக்கும் எழுதுவோமா? 1 cube plus 2 cube plus up to 25 cube minus 1 cube plus 2 cube up to முந்தின term. ஸோ முந்தின term என்னது? 10 cube. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னது? n into n plus 1 divided by 2 the whole square. ஸோ அப்படி பண்ணோம்னா 25 into 26 divided by 2 the whole square minus 10 into 11 divided by 2 the whole square. So cancel பண்ணோம்னா 5a இங்க 13 கிடைக்கும். So 25 into 13 ஓட value 385 the whole square minus 55 whole square. So 385 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1,05,625. 55 ஸ்கொயரோட வேல்யூ 3025. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10,000 2,000 1,02,600 கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம சம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இதோட ஹோம்ஒர்க் சம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது என்னதுன்னா
ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒன்றா இந்த நம்பர்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து புக்லெட் கொடுப்பாங்க இல்லையா, புக்லெட் கொடுத்தோடனே இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டராக எழுதுங்க, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆர்டரில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாமா? ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங்கில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து லெட்டர் கோடிங், எழுத்து குறியீடு. ஸோ ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதை வந்து எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு வேர்டுக்கு எப்படி கோட் பண்ணும் அப்படிதான் கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட்மா, இதுவும் அடிக்கடிக்கு கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரை வந்து எப்படிமா எழுதுறாங்க? RFUVONPCன்னு எழுதுறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கு? ஆரும் சியும் லெட்டர் தான் இருக்கு. பட் ஆனால் என்ன இருக்கு? இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாஸ்ட்ல இருக்கு, லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அப்போ இந்த கொடுத்துருக்க வேர்டை வந்து நம்ம ரிவர்ஸ்ல எழுதலாம். ஸோ RETUPMO. ஸோ இப்போ என்ன இருக்கு? OC. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரிவர்ஸ்ல எழுதிட்டோம். ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு? இ இருக்கு, இங்க எஃப் இருக்கு, இங்க டி இருக்கு, யூ இருக்கு. ஸோ அடுத்த டேர்ம்ல இருக்கு UV, PO, MN, OP, CC. ஸோ இப்படி இருக்கு. ஸோ இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இதோட மெத்தட் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ முந்தின லெட்டர் வந்து இருக்கு. ஸோ அப்போ என்னம்மா பண்ணலாம்? ஸோ மெடிசனுக்கு வந்து எப்படி எழுதலாம்? மெடிசன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதலாம். ENICIDEM. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இதுக்கு முந்தின லெட்டர் வந்து அடுத்த லெட்டர் வந்து எழுதணும். ஸோ அடுத்த லெட்டர் பார்த்தா இ, எண்ணுக்கு அடுத்த லெட்டர் ஓ, ஐக்கு அடுத்த லெட்டர் ஜே, சிக்கு அடுத்த லெட்டர் டி, ஐக்கு அடுத்த லெட்டர் ஜே, டிக்கு அடுத்த லெட்டர் இ, இக்கு அடுத்த லெட்டர் எஃப், எம் வந்து அப்படியே போட்டுருவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் என்னது? இஓஜே, டிஜே, இஎஃப்எம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு அடுத்த லெட்டர் தான் வருது. ஸோ அடுத்த லெட்டர் ஸோ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் அதே லெட்டர் வந்துட்டு ரிமைனிங் மிடில் இருக்கிறது வந்து அதுக்கு அடுத்த லெட்டராக வருது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து கோட் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? In a certain code, monkey is written as XDJMNL. How is tiger written in that code? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கம்மா? மங்கி வந்து எப்படி எழுதியிருக்காங்க? XDJMNL எழுதியிருக்காங்க. அப்போ டைகரை வந்து எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல போடலாம். ஸோ YEKNOM. ஸோ செட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இங்க எப்படி இருக்கு? ஒய்க்கு முந்தின லெட்டர் எக்ஸ், இக்கு முந்தின லெட்டர் டி, கேக்கு முந்தின லெட்டர் ஜே, எண்ணுக்கு முந்தின லெட்டர் எம், ஓக்கு முந்தின லெட்டர் என், எம்முக்கு முந்தின லெட்டர் எல். ஸோ இங்க எப்படி இருக்கு? முன்னாடி லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்கேயும் அதே மாதிரி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம். எழுதிட்டு முன்னாடி லெட்டர். ஸோ ஆருக்கு முன்னாடி லெட்டர் என்னது? ஸோ ஆருக்கு முன்னாடி லெட்டர் இங்க என்ன இருக்கு? Q. ஸோ Q. இக்கு முந்தின லெட்டர் D, ஜிக்கு முந்தின லெட்டர் F, ஐக்கு முந்தின லெட்டர் H, டிக்கு முந்தின லெட்டர் S. ஸோ ஆப்ஷன் QDFHS. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா எப்படி பண்ணணும்னு? ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? So if triple is written as SQHOOKD, how is dispose written in that code? So கொடுத்துருக்காங்க triple TRIPPLE. இது எப்படி எழுதியிருக்காங்க? SQHOOKD எழுதியிருக்காங்க. அப்போ டிஸ்போஸ் வந்து எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ என்ன சிமிலாரிட்டிஸ்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டீக்கு முந்தின லெட்டர் வந்து எஸ், ஆர்க்கு முந்தின லெட்டர் கியூ, ஐக்கு முந்தின லெட்டர் ஹெச், பிக்கு முந்தின லெட்டர் ஓ, எல்லுக்கு முந்தின லெட்டர் கே, இக்கு முந்தின லெட்டர் டி. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க, முந்தின லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க ரிவர்ஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. முந்தின லெட்டர் ஜஸ்ட் பிஃபோர் லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், டிக்கு முந்தின லெட்டர் என்னது சி, ஐக்கு முந்தின லெட்டர் ஹெச், எஸ்க்கு முந்தின லெட்டர் ஆர், பிக்கு முந்தின லெட்டர் ஓ, ஓக்கு முந்தின லெட்டர் என், எஸ்க்கு முந்தின லெட்டர் ஆர், இக்கு முந்தின லெட்டர் டி. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, SHCHRONRD, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மாடல் சம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சுதாமா? ஸோ நெக்ஸ்ட் டைப் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னன்னா நம்பர் அண்ட் சிம்பிள் கோடிங். ஸோ இது வந்து எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ரேராக தான் கேட்பாங்க, ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வேல்யூ, எம் வேல்யூ, ஜெட் வேல்யூ கொடுத்துட்டு பெட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா ஏவோட பிளேஸ் வேல்யூ 2 கிடையாது, எம்மோடது 26 கிடையாது, ஜெட்டோடதும் 52 கிடையாது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணி இங்கே ஆன்சர் வந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஏவோட பிளேஸ் வேல்யூ 1, எம்மோட பிளேஸ் வேல்யூ 13, செட்டோடது வந்து 26. ஸோ இங்கே என்ன பண்ணால் இந்த நம்பர்ஸ் வரும்னு பார்க்கணும். ஸோ இன்ட்டு 2 பண்ணால் 2 கிடைக்கும். எம்முக்கும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 26 கிடைக்கும். 26 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 52 கிடைக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை பை 2 பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பெட்டுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ பி வந்து 2, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, இ வந்து 5, 5 2s are 10, டீக்கு வந்து 20, 20 2s are 40. ஸோ ஆட் பண்ணோம்னா 54. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க எண்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அதோட பிளேஸ் வேல்யூக்கானது தான் கொடுத்துருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு கொடுக்கலையா, எந்த அளவு மல்டிப்ளை பண்ணுறாங்களா, ப்ளஸ் பண்ணுறாங்களா, மைனஸ் பண்ணுறாங்களா கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்கிற வேண்டிய வேல்யூக்கு அந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, if work is coded as 4, 12, 9, 16, then how will woman be coded? ஸோ இது வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுமா, ஒர்க். ஒர்க் வந்து எப்படி கோட் பண்ணியிருக்காங்கம்மா, ஒர்க்கை வந்து 4, 12, 9, 16 கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ உமனை வந்து எப்படி கோட் பண்ணுவாங்க, இதுதான் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்கான். ஸோ 4க்கு டபிள்யூக்கு 4 வருது, ஓக்கு 12 வருது, ஆருக்கு 9 வருது, கேக்கு 16 வருது. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் போயிருக்கு. ஸோ அப்போ இதுவும் நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதலாம். ஸோ டபிள்யூக்கு 4, ஓக்கு என்ன வேல்யூ 12, எம்முக்கு என்ன வேல்யூ 14, ஏக்கு என்ன வேல்யூ 26, என்னுக்கு என்ன வேல்யூ 13. ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 4, 12, 14, 26 and 13. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னமா கொடுத்துருக்காங்க, ஸோ if reason is coded as 5 and believed as 7, what is the code for government? ஸோ கோட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசனுக்கு வந்து என்னவா எழுதியிருக்காங்கம்மா, 5 வந்து எழுதியிருக்காங்க. பிலீவ்டுக்கு 7 எழுதியிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னவா எழுதுவாங்க, இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ப்ளஸ் மைனஸ் எது பண்ணாலும் சிங்கிள் டிஜிட் வேல்யூ வராது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்களேன், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 வந்து எப்போ 5 ஆகும், -1 பண்ணால் 5 ஆகும். அதே கண்டிஷன் இங்கே அப்ளை ஆகுதா பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 - 1, ஸோ 7. ஸோ கண்டிஷன் வந்து அப்ளை ஆகுது. ஸோ அப்போ அதே கண்டிஷன் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ கவுண்ட் பண்ணுங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 - 1 11, சாரி 9.
ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சம் வந்து போடணும். ஸோ இதோட டைப் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் டைப் 3 பார்க்கலாமா? ஸோ டைப் 3 என்னதுன்னா சப்ஸ்டியூஷன் அண்ட் மிக்ஸ்டு கோடிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இதுலேருந்து தான் கொஷின்ஸே நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க எப்படி பண்ணணும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் குக் இஸ் கால்ட் அஸ் பட்லர், பட்லர் இஸ் மேனேஜர், மேனேஜர் இஸ் டீச்சர், டீச்சர் இஸ் கிளர்க் அண்ட் கிளர்க் இஸ் பிரின்சிபல். ஹூ டீச்சர்ஸ் இன் கிளாஸ்? ஸோ என்ன பண்ணுறாங்க? சமையல்காரர் வந்து பட்லராக இருக்காங்க, பட்லர் வந்து மேலாளராக இருக்காங்க, மேலாளர் வந்து ஆசிரியராக இருக்காங்க, ஆசிரியர் வந்து எழுத்தாரா இருக்காங்க. அப்போ எழுத்தர் வந்து முதல்வரா இருக்காங்கன்னா, அப்போ யார் வந்து பாடம் எடுப்பாங்க வகுப்புல? ஆசிரியர் தான் பாடம் எடுப்பாங்க. ஸோ அப்போ ஆசிரியர் வந்து என்னவா இருக்காங்க? எழுத்தரா இருக்காங்க, கிளர்க்கா இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுல இருந்தே தான் நீங்க ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியா தான்மா இருக்கும். ஸோ நீங்க வந்து ட்ரிக் வந்து கண்டுபிடிச்சிட்டு நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டினை 2-3 வாட்டி படிச்சு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 743 மீன்ஸ் மேங்கோஸ் ஆர் ரைப், 247 மீன்ஸ் eat ripe mangoes, 574 மீன்ஸ் மேங்கோஸ் ஆர் ஸ்வீட், விச் டிஜிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரைப்? ஸோ ரைப்புக்கு வந்து என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ரைப் வந்து எந்த சென்டென்ஸ்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல தான் ரைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு? மேங்கோஸ் இருக்கு, ஆர் இருக்கு. ஸோ மேங்கோஸும் ஆரும் வந்து எந்த சென்டென்ஸ்ல வருதுன்னு பாருங்க. ஸோ எந்த சென்டென்ஸ்ல வருது? லாஸ்ட் சென்டென்ஸ்ல வருதா? மேங்கோஸ் ஆர் ஸ்வீட். அந்த சென்டென்ஸ்ல மேங்கோஸும் ஆரும் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் சென்டென்ஸ்ல ஈட் ரைப் மேங்கோஸ். ஸோ ஈட்டும் மேங்கோஸும் எந்த சென்டென்ஸ்லயும் வரல. அதனாலதான் நம்ம இந்த சென்டென்ஸ் எடுக்காம இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 7ம் 4ம் இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்ப இல்லாத நம்பர் என்னது? இதுல 3 தான் இல்ல. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணணும். ஸோ எதனா 2 சென்டென்ஸ்ல வந்து அந்த வேர்ட் இருந்துச்சுன்னா, அந்த 3 வேர்டுமே இருக்கான்னு எல்லா சென்டென்ஸ்லயும் பார்க்கணும். ஸோ ஈட் வந்து இதுல இல்ல. தேர்ட் சென்டென்ஸ்லயும் இல்ல, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயும் இல்ல. ஸோ அதனால செகண்ட் சென்டென்ஸை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போலாமா? இஃப் ஒயிட் மீன்ஸ் black, black means red, red means blue, blue means yellow and yellow means green, what is the color of human blood? ஸோ வெள்ளை என்பது கருப்பு, கருப்பு என்பது சிவப்பு, சிவப்பு என்பது நீலம், நீலம் என்பது மஞ்சள், மஞ்சள் என்பது பச்சை எனில் மனித ரத்த நிறம் என்ன? ஸோ ஹியூமன் பிளட்டோட ஜென்ரலா பிளட்டோட கலர் என்னது? ரெட். ஸோ அப்போ ரெட் வந்து இங்க என்னவா இருக்கு? ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ ரெட்டோட இது வந்து என்னது? ப்ளூ. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட உங்களுக்கு கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அண்ட் தேர்ட் மெத்தட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா பாருங்க. ஸோ அந்த ஏபிசிடி வந்து ஒன்றா நம்பர்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணுங்க, இல்லையா நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கான ஹோம்ஒர்க் சம்க்கான கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.